formatting. So what are the format options we have discussed? Like you guys got a chance to check those. If any issues or anything needs to be discussed or any questions you have. So can we quickly check that first? நேத்து டாபிக்ல ஏதோ டவுட்ஸ் இருக்கா லைக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கலாம்? இல்ல ட்ரை பண்ணி பாத்தீங்களா ஃபார்மேட்டிங் மத்த விஷுவல்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நான் ட்ரை பண்ணேன் சார். ஓகே கூல். ஸோ ஓகே எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா வி கேன் கண்டினியூ வித் டுடேஸ் டாபிக். ஸோ டுடேயும் இன்னைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃபார்மேட்டிங் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் இது. ஸோ நேற்று பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் மாதிரி லைக் என்ன இருக்கோ அதை அப்படியே டேரெக்டாக நம்ம நேற்று அப்ளை பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ஷேர் தி ஸ்க்ரீன் டுடே? So okay யாருமே ரெடி இல்லையா? வாட் அபௌட் சையத் குஹான்? ரெடி தான். நேத்து நான் பண்ண வேற யாரா சான்ஸ் தான். ஓகே ஐ கெஸ் வேற யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. யூ கேன் ஆல்சோ கோ அஹெட் சையத் லைக் ப்ரோசீட் பண்ணுங்க. ஓகே ஸோ நேற்று வந்து நம்ம ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் சார்ட்டை வந்து எப்படி ஃபார்மேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல லைக் எப்படி சொல்றது அப்படின்னா லைக் டைனமிக்ஸ் இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, டைனமிக்னு ஒரு வார்த்தை இருக்கு. டைனமிக்னா என்னன்னா டேட்டாவை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டிங் மாறும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் நமக்கு இருக்கு. அந்த டேபிள்ல வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்டஸ் வந்து சம்டைம்ஸ் பாஸ்ன்னு வரலாம், சம்டைம்ஸ் வந்து ஃபெயில்னு வரலாம். ஸோ எனக்கு பாஸ்ன்றதா அந்த இடத்துல வந்து ஒரு கலர் கொடுக்கணும், இல்ல ஃபெயில்னு வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறதா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் குவிக்லி செக் த சேம் இன் சாம்பிள் வித் சாம்பிள். ஓகே ஸோ குயிக்கா ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே ஆக்சுவலா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குமே வந்து இந்த ஃபார்மேட்டிங்லாம் அப்ளை பண்ண முடியும். லைக் கலர் மாத்துறது, பேக்ரவுண்ட் மாத்துறது, ஃபாண்ட் எல்லாமே இதுக்கும் அப்ளிகபிள் ஆக்சுவலா. ஓகே ஸோ ஜஸ்ட் நோட் நான் சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கா நம்மகிட்ட. ஸோ டேபிள்னு ஒரு விஷயம் பார்த்தோம்ல. ஓகே இந்த விஷயம் ஆட் பண்ணிட்டு ரேண்டமா ஏதாவது ஒரு டேட்டா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் வாட் எவர் டேட்டா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா தோணுதோ எல்லா டேட்டாவும் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. லைக் எம்ப்ளாயி நேம், ஐடி, போனஸ், பிளா 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 வாட் எவர் என்னென்ன ஃபீல்டு ஒரு 4-5 ஃபீல்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேபிள்ல. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே ஸோ இந்த டேட்டா வந்து எக்ஸல்ல இருந்து வருதா இல்ல நீங்க டைரக்டா லோட் பண்ண டேட்டாவா சார்? இது வந்து எக்ஸல்ல இருந்து நான் லோட் பண்ணேன். எக்ஸல்ல இருந்து லோட் பண்ணீங்களா? ஆமா. அந்த எக்ஸல் ஓபன் பண்ண முடியுமா? இருக்கா இப்போ? ஓகே இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு காலம் வந்து புதுசா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஜஸ்ட் ஐன்னு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து ஒரு புதுசா ஒரு காலம் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துக்கோங்க.
இது நம்ம இதுலயே பண்ண முடியாதா? ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ இருக்கும். ஆமா. இல்ல ஓகே, வேற இதுல போட்டு நான் கொண்டு வரேன். இதுல நம்ம இதுலயே ஆட் பண்ணிக்கலாம்ல தேவை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பவர் பில கூட பண்ணிக்கலாம். பவர் பிக்கு போகும். ஸோ ஓகே, நம்ம டக்குன்னு ஒரு டேபிள் போட்டு ரிலேஷன்ஷிப் போட்டுக்கலாம். ஸோ மீன்ஸ் அகைன் அந்த பேஜ்க்கு போங்க, டிசைன் பேஜ்க்கு போங்க. ஓகே. ஓகே, இப்போ வந்து என்டர் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் டேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன வேணும்னா எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் ஸ்டேட்டஸ். எம்ப்ளாயி ஐடி வந்து இங்க என்னென்ன ஐடி இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸ்டேட்டஸ்ல வந்து 1 or 0 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ 1னா ஆக்டிவ், 0னா வந்து இன்ஆக்டிவ்ங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்றோம். மரியா எதுவும் கொரி இருக்கா? சார் எக்ஸல்ல நம்ம இப்ப ஆட் பண்றது எப்படி வரணும்னு எனக்கு தெரியாதுல சார். ஓகே, ஸோ எக்ஸல்ல நீங்க புதுசா ஒரு காலம் ஆட் பண்றீங்க. உங்களுக்கு எக்ஸல் வச்சிருக்கீங்களா நீங்க? ஹலோ, ஆமா சார். ஓகே, எக்ஸல் நீங்க வச்சிருக்கீங்கன்னா எக்ஸல்ல வந்து ஒரு காலம், ஒரு செகண்ட் சார். ஸோ எக்ஸல் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா எக்ஸல்ல வந்து புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்ல ஆட் பண்ணிட்டு ஆக்டிவ்னு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க. சேலரி இருக்குல்ல, சேலரி பக்கத்துல ஆக்டிவ்னு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் 0 or 1 அந்த மாதிரி டேட்டா கொடுத்துக்கோங்க. ஸோ 0 or 1னா 1ங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே, சேது ஆக்சுவலா ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி பண்ண முடியுதான்ட்டு. இல்ல ஆக்சுவலி நான் காப்பி காப்பி பண்ணி பண்றீங்களா? டேட்டா காப்பி பண்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. மரியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க உங்களோட எக்ஸல் ஃபைல்ல ஒரு இல்ல ஆக்சுவலா அவங்க ஸ்கிரீன் அவங்க சிஸ்டம் வந்து ஸ்லோவா இருக்குன்னாங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸல் ஃபைல், பழைய எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஃபைல்ல புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காலம் நேம் வந்து ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ்னு வச்சுட்டு ஜஸ்ட் அந்த டேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. 1010 அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அகைன் பவர் பி போங்க. சரி, போயிட்டு மேல ரிஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா டாப்ல. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா கிரியேட் பண்ண காலம் வந்து பவர் பிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து. ஓகே. ஸோ நான் இந்த செஷன் முடியும் போது நான் என்னோட ஸ்கிரீன்ல இருந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். நான் எக்ஸல் அப்டேட் பண்ணிட்டேன். நான் என் ஸ்கிரீன்லயே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிட்டு உடனே காட்டுறேன். ஓகே சார். 1010 ஆட் பண்ணுவோம். என்ன ஃபீல்ட் காலம் நேம் என்னது? எம்ப்ளாயி ஐடி காலம் நேம் வந்து எம்ப்ளாயி ஐடியில வந்து இங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயி ஐடி கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு 1010 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 1 கொடுங்க, பாதி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 0 கொடுங்க. டேட்டா ஆட் ஆயிடுச்சா சார்? இல்ல 2 minutes சார். ஓகே.
லோட் ஆயிட்டு இருக்கா சார்? எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஓகே ஓகே ஃபைன். ஸ்டேட்டஸ்ல 1010னா ஆமா 10. ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் ஆட் பண்றோம். ஸ்டேட்டஸ் 1னா ஆக்டிவ், 0னா இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ்னா ஆல்ரெடி ரிசைன் பண்ண எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபார் டேட்டா கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்லி. ஸோ எக்ஸல் யார் யார் வச்சிருக்கீங்களோ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்க எக்ஸல்ல ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஆட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு செகண்ட். இது ரெஃப்ரெஷ் பண்ணா வந்துரும் ஓகேங்களா? இல்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மணி டேபிள்ல தான் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே சோ இப்போ என்ன பண்ணா லிங்க் கொடுக்கணும். இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் லிங்க் கொடுக்கணும். லிங்க் கொடுத்தா தான் நம்ம ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப் போங்க. இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க 2 டேபிள் வச்சிருக்கீங்க. ஒரு டேபிள்ல எம்ப்ளாய் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்னொரு டேபிள்ல ஸ்டேட்டஸ் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ரெண்டையுமே ஒரே டேபிள்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளுக்கும் எம்ப்ளாய் டேபிளுக்கும் புதுசா கிரியேட் பண்ண டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. இப்போ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரி மாதிரி ஸ்டேட்டஸ் தனி டேபிள்ல போடணும் இல்லைங்களா? தனி டேபிள் தானே கிரியேட் பண்ணீங்க இப்போ நீங்க? இல்ல நான் அதே டேபிள்ல போட்டுருக்கேன். அதான் அப்படியா? ஓபன் பண்ணுங்க. ஓ எக்ஸல்ல பண்ணீங்களா? நீங்க ஓகே கேட்டீங்க. ஓகே ஓகே தட்ஸ் ஃபைன் தென். ஸோ மரியா இதை பாத்துக்கோங்க. நீங்க ஆக்சுவலா நீங்க இதுல பேக் எண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க நினைச்சேன். எனக்கு அந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகல. ஓகே ஸோ ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம் இப்போ அப்படின்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் எக்ஸல் ஆட் பண்ணிட்டு எக்ஸல் ஒரே நிமிஷம் ஓபன் பண்ணுங்க சார். ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பேக் டு பவர் பி போங்க. பவர் பி போயிட்டு அந்த டிசைன் போய்க்கோங்க. டிசைன் வியூ போய்க்கோங்க. டிசைன்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் டேபிளை வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க. இல்ல எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், இல்ல அந்த டேபிளை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் கிளிக். இல்ல இங்க வராது. ரைட் சைடுல வந்திருக்கும். ஃபீல்டா வந்திருக்கும் உங்களுக்கு. இன்னும் வரல ஆக்சுவலா ரெஃப்ரெஷ் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணிருங்க அப்போ. சோ எப்பெல்லாம் நம்ம ஒரு சேஞ்ச் பண்றோமோ டேட்டால அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு இங்க அப்டேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டேட்டஸ் ஓகே இப்போ ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சோ இப்போ நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சு. பட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன டேட்டா டைப்பா இருக்குன்னு பாருங்க. பவர் பி குள்ள டெக்ஸ்டா இருக்கா நம்பரா இருக்கான்னு பாருங்க. இதுல இல்ல டிசைன் போங்க. அந்த காலமை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்ங்கிற காலமை ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணுங்க. மேல காட்டுதா? டெக்ஸ்ட்னு காட்டுதா? ஆக்சுவலா அது நம்பரா இருக்கணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ல மாத்துங்க லெஃப்ட் சைடுல. ஓகே
சோ இப்போ நமக்கு வந்து டேட்டா மாத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு 1 இருக்கு, ஒரு சில ஸ்டேட்டஸ் வந்து 0 இருக்கு. சோ இப்போ நான் இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து என்னோட யூசருக்கு நான் வந்து டெவலப் பண்ணி கொடுக்க போறேன். சோ இப்படி நான் வந்து ஸ்டேட்டஸ் 0 1 காட்டுறதுக்கு பதிலா நான் இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா காட்டினா அந்த ரிப்போர்ட் வந்து பாக்குறதுக்கு இன்னும் பிரைட்டா இருக்கும்ல. சோ அதுக்கு முன்னாடி குயிக்கா இந்த டேபிளை நீங்க ஃபார்மேட் பண்ணுங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஃபார்மேட் பண்றது நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்ல. இந்த டேபிளுக்கு என்னென்ன ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஜஸ்ட் அந்த 2 மினிட்ஸ்ல அந்த டேபிளுக்கு என்னென்ன ஃபார்மேட்லாம் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க. லைவாவே ஃபார்மேட் போயிட்டு இது இல்ல ஃபார்மேட் ஆப்ஷன். இப்போ ஹெட்டருக்கு இது பண்ணணும்னா என்ன பண்றது? காலம் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கீழே. பொதுவாக டேபிள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த ஹெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரை மாத்திடும். அப்பதான் பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பேக்ரவுண்ட் கலரை மாத்திட்டு ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் லைட் கலர்ல கொடுத்துருங்க, பார்க்க தனியா தெரியும் அந்த டேபிள். இது ஓகேயா? ஓகே, இது பெட்டர் தான். ஓகே, ஸோ போதும். லைக் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேக்ரவுண்டு, டேபிள் மீன்ஸ் இந்த பார்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க நீங்க. மீன்ஸ் எப்போ டைம் கிடைக்குதோ பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேபிள் அப்படியே காப்பி பண்ணிட்டு இன்னொரு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில வச்சு கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். வெளியில வச்சு கிளிக் பண்ணுங்க. மவுஸை வந்து ஜஸ்ட் ஒயிட் ஸ்பேஸ்ல கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா கிளிக் பண்ண ரோ அகைன் கிளிக் பண்ணுங்க, அந்த செலக்ஷன் போயிடும். நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கீங்கல்ல ஒரு ரோ, அந்த ரோ வந்து இன்னொரு கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஜஸ்ட் நீங்க பண்ண ஃபார்மட்ல இருக்கு. செகண்ட் உள்ளது என்ன பண்ண போறோம்னா இன்னும் அந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஃபார்மேட்டிங் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை வச்சு நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம்னு காட்ட போறோம். சோ இதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம், லைக் ரைட் சைடுல வேல்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கீங்கல்ல, விசுவலைசேஷன் கீழே வந்து வேல்யூஸ் இருக்கா, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட். அதுல லாஸ்டா ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஸ்டேட்டஸ் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டாப்ல, 4th ஆப்ஷன். சோ அதுல ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலருக்கு கிளிக் பண்ணுங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னா பேஸ்ட் ஆன் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலரை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போறோம். அது நமக்கு தெரியும். பேஸ்ட் ஆன் த நேம் இட் செல்ஃப் நமக்கு தெரியும் அந்த பேக்ரவுண்ட் கலர் தான் மாற்ற போறோம். எதை வச்சு மாற்ற போறோம், வாட் ஃபீல்ட் ஷுட் வி பேஸ் திஸ் ஆன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குதா அதுலயே. ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபீல்டை வச்சு நீங்க கொடுக்க போறீங்கன்னு கேட்கும். நமக்கு தெரியும் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு தான் கொடுக்க போறோம். ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் தான் செலக்டும் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ்னு வந்துருச்சு. செகண்ட் சம்மரைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ சம்மரைசேஷன் என்ன கொடுக்கணும், ஆக்சுவலா நமக்கு வந்து கவுண்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா கவுண்ட்ங்கிறது வந்து ஒரு ரோக்கு கவுண்ட்ங்கிறது ஒண்ணுதான். ஸோ நம்ம டிஃபால்ட்டா எப்பெல்லாம் நீங்க நம்பர் யூஸ் பண்றீங்களோ பேசிக்கா நீங்க போகும்போது ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜ்னா ஒரு ரோக்கு என்ன இருந்தாலும் அதான் ஆவரேஜ். ஸோ இப்போ லோயஸ்ட் வேல்யூக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், ஹையஸ்ட் வேல்யூக்கு ஒரு கலர் கொடுக்கலாமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, லோயஸ்ட் இந்த கலர் அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஓகே கொடுத்துருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதா. சோ 1 எல்லாம் ஒரு கலர் ஆயிடுச்சு, 0 எல்லாம் வந்து லைட் கலரா தெரியுதா. சோ என்ன பண்ணிருக்க, இதை நம்ம இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணலாம். லைக் அப்படியே இருங்க, இது அப்படியே இருக்கட்டும். அகைன் முகமது இது முன்னாடியே அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஸ்டேட்டஸ் காலம் இல்லாம பாருங்க, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம்லாம் 101 ஒரு கலர் இருக்கு, 1 இருக்கு. ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தான் இருக்கு.
இல்ல அது வந்து உங்களோட டிசைன் அது ஆக்சுவலா லைக் ஃபார்மட் போங்களேன், ஃபார்மட் ஆப்ஷன் போங்களேன். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன டிசைன் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரூபா விட்டு ஒரு ரூபா கலர் கலரா வரணும்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன், எனக்கு தெரியல அது. கிரிட் இதுதான் கிரிட். ஓகே. ஓ இது இல்ல சாரி கிரிட் இல்ல, கீழே வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாதா அதுல கொடுத்துருக்கீங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் ஆல்டர்னேட் பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களா. ஸோ ஒரு ரோக்கு ஒரு கலர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஆல்டர்னேட் பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டா மாத்துங்களேன். அடுத்து இருக்கு பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன். அது இல்ல அது டெக்ஸ்ட் கலர். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒயிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு மாறிடுச்சா? ஸோ அது வந்து நீங்க மேனுவலா கொடுத்தது, அது வந்து 10 கன்சிடரே பண்ணாது. நமக்கு லக்கிலி நமக்கு டேட்டா வந்து 10 இருக்கு. ஓகேயா? சோ இது வந்து ஒரு பர்టిక్యులர் பேக்ரவுண்ட். இதை நம்ம இன்னொரு மாதிரி ட்ரை பண்ணலாம். லைக் அகைன் பேக் டு அந்த வேல்யூஸ் போங்க. மீன்ஸ் இது இல்ல, ஃபார்மட்டுக்கு முன்னாடி அந்த ஐகான்ஸ் இருக்கும்ல, சின்ன சின்ன ஐகான்ஸ் விஷுவலைசேஷன்ல. இப்போ நீங்க ஃபார்மட்ல இருக்கீங்க, ஃபார்மட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃபார்மட் விஷுவல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ சேலரின்னு ஒன்று இருக்கா, சேலரி டிராப் டவுன் பண்ணிக்கோங்க. சேலரியை கிளிக் பண்ணி அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மட்டிங்ல டேட்டா பார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்ல பெட்டர் நீங்க பேக்ரவுண்டே போங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா பார்க்கலாம். பேக்ரவுண்ட் போயிட்டு இப்போ சேலரி வந்து நீங்க சம் ஆஃப் சேலரி கொடுத்தாலும் சரி, ஆவரேஜ் ஆஃப் சேலரி கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகுது. ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சேலரி தான் இருக்க போகுது, சம் ஆகாது. இப்போ நீங்க வந்து பக்கத்துல ஆட் மிடில் கலர்னு ஒரு கலர் இருக்கா கீழே அந்த பார்க்கு மேல. சோ இது என்னன்னா 3 கலர் நீங்க கொடுத்துக்கலாம். லைக் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லோவஸ்ட் சேலரிக்கு வந்து லைட் கலர் ஆகும், ஹையஸ்ட் சேலரிக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஆகும், மீடியமா இருக்க சேலரிக்கு வந்து இந்த எல்லோ கலராகவும் பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஓகே கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி தெரியும். இப்போ அந்த சேலரின்னு ஒரு காலம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காலம் மேல கிளிக் பண்ணுங்க. அந்த டேபிள்ல சேலரிங்கிற காலம் ஒரு கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? 4000ல 40,000ல ஸ்டார்ட் ஆகி 1,50,000 வந்து போகும்போது அந்த கிராஜுவலா சேஞ்சஸ் நடக்குதா? லைட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆகி அப்புறம் அப்படியே டார்க்கா போயிட்டு ஃபைனல் நீங்க என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலர் வந்துருச்சா? ஸோ நீங்க ஜென்ரலா வந்து இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணக்கூடாது. கலர் வந்து நீங்க ஒரே மாதிரி ஃபார்மட்ல சூஸ் பண்ணணும். ரொம்ப லைட் ப்ளூ, மீடியம் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ அப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆர்டர் இருக்கும், அந்த அலைன்மெண்ட் கரெக்டா வரும். கண்டிஷனல் ஃபார்மட், பேக்ரவுண்ட் கலர். லைட் எல்லாம் வேணா கொடுங்களேன், இல்லைன்னா ஓகே இதுல போங்க. கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கொடுங்க. ஓகே, அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா? லைட்டா ஸ்டார்ட் ஆகி அப்படியே மேல போக டார்க்கா போயிருக்கா? சோ இது வந்து ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் தான். லைக் இதை பார்க்கும் போதே என்ன தெரியும் யூசருக்கு அப்படின்னா, ஓகே இப்படிதான் வந்து சேலரி வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி கம்மியா இருந்தா அப்படியே மேல போகுதுங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, போனஸ் கிட்ட டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்க. போனஸ்ல இதுல இல்ல, அந்த ஃபீல்ட்ஸ்ல கண்டிஷனல் ஃபார்மட் போயிட்டு டேட்டா பார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதுவும் அதே தான். இது வந்து என்னன்னா பாசிட்டிவ் பார்னா லைக் லோவர் பார், லைக் ஹையஸ்ட் வர நெகட்டிவ்னா கம்மியா இருக்கிறதுன்னு அர்த்தம், பாசிட்டிவ்னா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதையும் ஓகே கொடுங்க. உங்களுக்கு அந்த பார் கிரியேட் ஆயிருச்சா? லைக் லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட்க்கு வந்து பார் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா? சின்னதுல இருந்து பெருசு அப்படியே அந்த பார் ஃபில் ஆயிட்டே வருதா? ஸோ இதுவும் வந்து ஒரு வே ஆஃப் பிரசன்டேஷன் தான். இதே மாதிரி நீங்க ஃபாண்ட் கலரையும் மாத்தலாம். மேபி ஏதாவது வேற ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க. ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்க. ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ ஜெண்டரை செலக்ட் பண்றதுக்கு நமக்கு டேட்டா, ஏன்னா நம்பர் இருக்கணும். நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கொடுக்க முடியும். எதர் நம்பர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எப்படி சொல்றது, ஓகே நேம் கொடுங்க. நேம் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஜெண்டர் வந்து 10 நம்மளால அதை கால்குலேட் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டுக்கு வந்து டைரக்டா பண்ண முடியாது. ஸோ இப்போ நேம் கொடுத்துக்கோங்க, ஃபாண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயி நேம் வச்சு நம்மளால வந்து எந்த கலர் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா எம்ப்ளாயி நேம் வந்து கரெக்டான ஃபிகர் கிடையாது. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க கொடுக்கலாம். என்னன்னா ஒரு காலம இன்னொரு காலம வச்சு நீங்க ஃபார்மேட் பண்ண முடியும். அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எம்ப்ளாயி நேம் ஓபன் பண்ணுங்களேன், அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணுங்களேன். வாட் ஃபீல்ட் ஷுட் வி பேஸ் திஸ் ஆன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டேபிள்ல எந்த ஃபீல்டு ஸ்டேட்டஸ்ங்கிற ஃபீல்டு இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் இப்போ ஆவரேஜ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப கலர் கோட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
லோவஸ்டா இருக்கிற வேல்யூக்கெல்லாம் ஒரு கலர்ல ஃபாண்ட்டும் ஹையஸ்டா இருக்கிற கலருக்கு வேற வேணா கான்ட்ராஸ்டா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒன்னு ப்ளூ ஒன்னு ரெட் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துப்பாங்க. சேஞ்ச் ஆயிருக்கா? சோ இப்போ இதுக்கப்புறம் இதை விட பெட்டரா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டேட்டஸ்கே போயிருங்க. ஸ்டேட்டஸ்கே போயிட்டு இல்லைன்னா எம்ப்ளாய் ஐடி போங்க. எம்ப்ளாய் ஐடியில் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. எம்ப்ளாய் ஐடி போங்க. எம்ப்ளாய் ஐடியை டவுன்லோட் பண்ணிட்டு அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ரோல்ஸ் சாரி ஐகான் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஐகான் கொடுங்க. ஸோ இது ஐகான் என்ன அப்படின்னா நீங்க வந்து ரூல் செட் பண்ணலாம். லைக் இப்போ அவுட்லுக்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரூல் செட் பண்ணுவோம்ல, எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல மெயில் வருது இல்ல இந்த ஆள்ல இருந்து மெயில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோல்டர்ல போய் மூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரூல் செட் பண்ணுவோம்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் நீங்க வந்து இங்க வந்து ஒரு டேட்டா வச்சு நீங்க வந்து அந்த ஃபார்மேட்டை செட் பண்ண முடியும், ஐகான்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி வாட் ஃபீல்ட் ஷுட் பி பேஸ் ஆன் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆவரேஜ் கொடுத்துக்கோங்க சம்மரைசேஷனை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 2 டேட்டா தான் இருக்கு, 1 இல்லைன்னா 0 2 தானே இருக்கு. ஸோ மூணாவது உள்ள இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைக் 3 ரோ இருக்கா உங்களுக்கு, கீழே 3 கலர் இருக்கா, அதுல ஒரு ரோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ரூல் செட் பண்ணலாம். இஃப் வேல்யூ கிரேட்டர் தான் ஈக்குவல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு ஒன்னு ஆர் 0 நம்மகிட்ட 0 இருக்கு. பெர்சென்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா நமக்கு பெர்சென்ட் இல்லை, நம்ம இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து நம்பர்ல தான் இருக்கு. நம்பர்ல மாத்திக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அந்த ஐகான் ஓப்பன் பண்ணுங்க. தென் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நிறைய கலர் கோட் இருக்கா, நீங்க என்ன உங்களுக்கு ஐகான் பிடிச்சிருக்கோ அந்த ஐகானை செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி கிராஸ் மார்க் வேணா செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கிராஸ் மார்க் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ரோல மாத்துங்க. இஃப் வேல்யூ இருக்கா, செகண்ட் ஆப்ஷன். கிரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மேல பாத்துக்கோங்க ஐகான் லே அவுட் ஒன்று இருக்கா. ஸோ லெஃப்ட் ஆஃப் டேட்டான ஒரு ஆப்ஷன் காட்டுதா. ஸோ அது எதுக்கு காட்டுதுன்னா இந்த ஐகான் வந்து உங்க டேட்டா டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு லெஃப்ட்ல வந்து இந்த ஐகான் ஆட் ஆகும். ஸோ ஓகே கொடுங்க, நம்ம இதை 2 செக் பண்ணி பார்க்கலாம். ஐகான் ஆட் ஆயிடுச்சா? ஸோ உங்களுக்கு ஐகான் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க அந்த ஐகானை மட்டும் கூட பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதை வந்து ஸ்டேட்டஸ் காலம்ல அப்ளை பண்றீங்க, எனக்கு ஸ்டேட்டஸ் 0 1 வேண்டாம் அப்படின்னா நம்ம டைரக்டா கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ லெஃப்ட் ஆஃப் டேட்டான்னு இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஆஃப் டேட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா வெறும் டேட்டா மட்டும் வேணும் இல்ல ரைட் ஆஃப் டேட்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட்ல வரும். அப்படி இல்லைன்னா வெறும் ஐகான் மட்டுமே டிஸ்பிளே ஆகும், அந்த டேட்டா டிஸ்பிளே ஆகாது. ஸோ எதனால டேட்டா இப்போ நம்ம எம்ப்ளாய் ஐடிங்கிறப்போ நமக்கு கண்டிப்பா எம்ப்ளாய் ஐடி கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா எம்ப்ளாய் ஐடி கொடுத்தா தான் அது ரீடபிள்ல இருக்கும். பட் இன்கேஸ் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை நீங்க ஸ்டேட்டஸ்ல அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த 0 1 டிஸ்பிளே ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா யூசர் பார்த்தோன்னே தெரியும் டிக் மார்க் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவ், கிராஸ் மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பெட்டர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஐகான் போயிட்டு இதுக்கு வந்து லெஃப்ட் ஆர் ரைட் வாட் எவர் இட் இஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது ஓகே, இது ஆட் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து பேசிக். இப்போ நீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல வந்து நீங்க பண்ண எனக்கு ஃபார்மேட் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டேட்டஸ் இல்ல இப்போ நம்ம சேலரி ஓப்பன் பண்ணுங்க. சேலரியில இருக்க டாப் ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிருங்க. பேக்ரவுண்ட் கலர் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சேலரியை ஓப்பன் பண்ணிட்டு சேலரியோட டாப் ஓப்பன் பண்ணுங்க. ஐகான் போய்க்கோங்க, ஏன்னா ஐகான் தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஐகான் போய்க்கோங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா நீங்க லெஃப்ட் கண்டிஷன் போட்டு எழுதணும். என்ன வேணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இந்த ஸ்கிரீன் லைட்டா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. சேலரி என்ன ரேஞ்ச்ல இருக்கு? மூவ் பண்ண முடியல ஜி. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, திரும்ப ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே 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 மூவ். சேலரி வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் சேலரி வந்து 1,50,000 இருந்துச்சு, கரெக்ட்டா? ஆமா, மினிமம் சேலரி வந்து 40,000 இருந்துச்சு. எனக்கு என்ன வேணும்னா 40,000 to 60,000 வந்து ஒரு கலர் ஒரு ஐகான் வேணும். 60,000 to 80,000 ஒரு ஐகான் வேணும். 80 to 1 lakh ஒரு ஐகான் வேணும். மோர் தென் 1 lakh வந்து ஒரு ஐகான் வேணும்.
இதை நீங்க இப்போ வந்து இஃப் கண்டிஷன் எழுதணும். ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் இங்க நீங்க ப்ளே பண்ணலாம் அந்த இதை. லைக் எனக்கு வந்து என்ன வேணும்னா சேலரி மினிமம் 40,000ல இருந்து 60க்குள்ள இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு கலர் வேணும். அதை நீங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரி உங்களோட இஷ்டம், என்ன நம்பர் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. பட் வேற வேற கலர்ல எனக்கு ஐகான்ல எனக்கு வேணும் டேட்டா. அதை வந்து இப்ப ட்ரை பண்ணுங்க. முக்கியம் பெர்சென்ட்டை மாத்தணும். பெர்சென்ட்டை மாத்தலன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து நம்பர்ல கொடுத்தாதான் அந்த நம்பர் அப்ளை ஆகும். ஏன்னா இது எல்லாமே பேக் எண்ட்ல ஃபார்முலாவா கன்வெர்ட் ஆயிரும். கைஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் யுவர் ஸ்கிரீன்ல இருக்கறனால இவற்றை நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்தாதான் கிளாரிஃபை பண்ண முடியும். ஓகேயா? ஓகே. ஓகே பாருங்க. போட்டுங்க. ஓகே சூப்பர். சோ அவ்வளவுதான். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது இவ்வளவுதான் கான்செப்ட். சோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வந்து ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து நிறைய ரிப்போர்ட்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கெல்லாம் நீங்க டேபிள் யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா இது இன்னுமே வந்து நம்ம இன்னும் பெட்டரா இதை விட இன்னும் பெட்டரா பண்ணலாம். பட் ட்ரைனிங்காக நம்ம ஜஸ்ட் ஒரு மீன்ஸ் என்னென்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு டேட்டா வந்து என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குது, அதே டேபிள் ரைட் சைட்ல இருக்கும்போது இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வச்சு கொடுக்கும்போது என்ன அளவு டேட்டா உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் நமக்கு மெயின். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரிப்போர்ட்டை ஒரு 10 ரிசோர்ஸ் இருக்காங்கன்னா 10 ரிசோர்ஸுமே வந்து டெவலப் பண்ண முடியும். ஏன்னா இங்க என்னென்ன விஷுவல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாருக்குமே காமன் தான். அந்த 10 ரிசோர்ஸுமே வந்து பவர் பி தான் யூஸ் பண்ண போறாங்க. 10 பேருமே வந்து இதே விஷுவல்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாங்கன்னு தான் இருக்கு. ஏன்னா டேட்டா சேம், டூல் சேம், ஐகான் சேம், விஷுவலைசேஷன் சேம், எல்லாமே சேம் தான். பட் அவங்க என்ன மாதிரி அந்த ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பியூட்டிஃபுல்லா கொண்டு வர்றாங்கிறது தான் வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்கறது ரியல் டைம்ல வந்து நமக்கு இன்னும் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது. ஸோ இதுல எதுவும் கொரிஸ் இருக்கா சார்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டேபிள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, இல்ல வேற விஷுவல்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? வேற விஷுவல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் நீங்க ஃபீல் ஆட் பண்றீங்களோ இந்த ரைட் சைடுல விஷுவல்ஸ் வேல்யூஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த வேல்யூஸ்ல நீங்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி வந்து டேபிளுக்கு தான் இது வந்து ஆப்டா இருக்கும். ஸோ ஆப்டா இருக்குன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ டேபிளுக்கு நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்க முடியும்ல, லைக் ஹையஸ்ட் டு லோயஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்போ ஒரு பார் சார்ட் பை சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பை சார்ட்ல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்காது. பட் எய்தர் நீங்க இப்படி பண்ணலாம், மேலா இருந்தா இந்த கலர் கொடு, ஃபீமேலா இருந்தா இந்த கலர் கொடு, அந்த மாதிரி பண்ண முடியும். பட் டேபிளுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றதுக்கு. சார் அப்புறம் அந்த மேட்ரிக்ஸும் டேபிளும் அடுத்த மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம்னா, இப்போ அப்படியே இந்த டேபிளை கொஞ்சம் மேல மூவ் பண்ணிக்கோங்க சேர். ஸோ மேட்ரிக்ஸ்ங்கிற விஷுவல் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ டேபிள்ங்கிற விஷுவல் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்ஸல்ல நீங்க ஒரு டேபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த டேபிள். அதை தான் இப்போ நாங்க பவர் பிஐல ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்றது அப்படின்னா, 2 காலம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும், 2 ரோவா டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடி வச்சிருக்கோமா, ஓகே இப்போ நம்ம லெஃப்ட்ல இருக்க டேபிள் நமக்கு தேவையில்லை, கரெக்டா? அந்த டேபிளை வந்து இப்போ நம்ம அதை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ சேர் அந்த டேபிளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க டேபிளை செலக்ட் பண்ணிட்டு வெறும் எம்ப்ளாயி ஐடி, ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் ஐடி அதை மட்டும் வச்சுக்கோங்க. போனஸ் தூக்கிறீங்க.
ஓகே, இப்போ எனக்கு நான் வந்து இப்போ எப்படி டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன்னா, எம்ப்ளாயி ஐடி எனக்கு இருக்கு, ஜெண்டர் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. பட் எனக்கு என்ன நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன், யூசர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சிங்கிள் விஷுவல் வேணும். அந்த விஷுவல் என்ன சொல்லணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்னு எனக்கு காட்டணும். ஸோ அப்படி வந்து கேட்கறாங்க. ஸோ இதை நம்ம வந்து இப்போ இந்த விஷுவல் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாது, கரெக்டா? ஏன்னா இந்த விஷுவல் என்ன இருக்கு, டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஜெண்டர் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து மேனுவலா தான் கால்குலேட் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவை கிளியர் பண்றதுக்காக வந்ததான் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே வந்து அந்த மேட்ரிக்ஸ்னு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, டேபிளுக்கு பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கும் பாருங்க விஷுவலைசேஷன்ல. இங்க இல்ல, விஷுவலைசேஷன்ல டேபிள் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, கீழே கொஞ்சம் மேல ஐகான்ல அப்படியே பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஐகான் ஜி, நெக்ஸ்ட் ஐகான், டேபிள் ஐகானுக்கு நெக்ஸ்ட் ஐகான். டேபிள் ஐகானுக்கு நெக்ஸ்ட் ஐகானா? விஷுவலைசேஷன் அந்த சின்ன சின்ன ஐகானா இருக்கா, குட்டி குட்டி ஐகானா, அதுல டேபிள் செலக்ட் ஆயிருக்கா? அதுலதான், அதுல டேபிள் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, 5th ரோல செகண்ட் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, 5th ரோல செகண்ட். இதுதான் டேபிள். இப்போ மேட்ரிக்ஸ் நீங்க மாத்த போறீங்க. மாத்துனீங்கன்னா, மாத்துனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு 2 காலம் காட்டுது பாருங்க. மீன்ஸ் அந்த விஷுவலைசேஷன் இதுல கீழே ஐகான் கீழே லெஃப்ட்ல போவீங்க, ரைட்லயே பாருங்க. ஸோ ரோ எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியை அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து வேல்யூஸ்ல போட்டோம். எஸ், அதை மூவ் பண்ணி கொண்டு வந்து வேல்யூஸ்ல கொண்டு வந்து. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன காட்டுது, இப்போ இந்த டேபிள பாருங்களேன், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு எனக்கு வந்துச்சு, மேல் ஃபீமேல்ங்கிறது காலமா கன்வெர்ட் ஆயிடுச்சு, டோட்டல் அமௌண்ட் எனக்கு காட்டிடுச்சு. இது எனக்கு ஈஸியா புரிய வைக்குதா? டிபார்ட்மெண்ட் ஐடி 101ல ஃபீமேல் கிடையாது, மேல் மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க, டோட்டல் 1. 102ல ஒரு ஃபீமேல் ஒரு மேல் 2 கவுண்ட். 103ல 2 மேல் ஒரு ஃபீமேல், ஸோ டோட்டல் 3. ஸோ இப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருச்சா? ஸோ அதாவது எப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவையே வந்து நீங்க காலமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் டேபிள் தான், ஆனா டைரக்ட் டேபிள் கிடையாது. நீங்க டைரக்டா டிராக் அண்ட் டிராப் பண்ணி டேபிளா கன்வெர்ட் பண்ணல. இதை இருக்கிற டேட்டாவை பவர் பிஐயே வந்து உங்களுக்கு வேற ஒரு ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ணுது, அதான் மேட்ரிக்ஸ். சார் இது நம்பர்ஸ் மட்டும் செக்ரேட் பண்றதுக்கு மட்டும் தானா, இல்ல வேல்யூஸ்ல நீங்க நம்பர் மட்டும் தான் போட முடியும். மேட்ரிக்ஸோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ரோல ஒரு டேட்டா இருக்கும், காலம்ல ஒரு டேட்டா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடுல உங்களுக்கு டேபிள் தெரியுதா? ஸோ டேபிள்ல என்ன இருக்கு, எல்லாமே காலமா தான் இருக்கு. எல்லாமே ஸ்டார்டிங்ல எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, போனஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே காலமா தான் இருக்கும். மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா, ஒரு காலமா நீங்க வந்து ரோவா யூஸ் பண்ணிக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது எனக்கு காலம், கரெக்டா? ஃபீமேல் மேலுங்கிறது எனக்கு டேட்டா, ஆக்சுவலா ஜெண்டர்ங்கிற டேட்டா நான் அதாவது காலம் இப்ப கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நீங்க 2 டேட்டா ஆட் பண்ண முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, வேற என்ன டேட்டா இருக்கு? ஓகே, சரி, கண்ட்ரி இருக்குல்ல, கண்ட்ரி இருக்கு பாருங்க. கண்ட்ரியை டிராக் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடிக்கு கீழே கொண்டு வாங்க. கண்ட்ரி நேம் எம்ப்ளாயி ஐடிக்கு கீழே போட்டுருங்க. கண்ட்ரி நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி கீழே, நாட் எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி கீழே. ஓகே, இப்போ நீங்க இதை போட்ட உடனே பக்கத்துல உங்களுக்கு ஒரு பிளஸ் மார்க் காட்டுதா? சோ இது என்ன பண்ணுனா செகண்ட் லெவல் ஆஃப் அக்ரிகேஷன் உங்களுக்கு கொடுக்கும். லைக் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நான் 3 எம்ப்ளாயி இருக்காங்க நம்ம சொல்லிட்டோம். அந்த 3 எம்ப்ளாயி எந்தெந்த கண்ட்ரில இருக்காங்கன்னு கேட்டா அதையும் செக்ரிகேட் பண்ணி காட்டும். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து மெயினா யூஸ் பண்றது காரணமே வந்து செக்ரிகேஷனுக்காக. எப்படி வந்து உங்களுக்கு டேட்டா வந்து மல்டிபிள் சைட்ல பிரிறது காட்டுறதா அந்த மேட்ரிக்ஸோட ஹெல்ப் யூஸே. ஸோ இதை பார்க்கும்போது என்ன யூசருக்கு புரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் 103 ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இதை விட இன்னும் பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரியை மேல கொண்டு வந்துருங்க, டிபார்ட்மெண்ட் கீழே வச்சுக்கோங்க ரைட் சைட்ல. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுதா, பங்களாதேஷ்ல எனக்கு மொத்தம் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, இந்தியாவில 2 எம்ப்ளாயி இருக்காங்க. 2 எம்ப்ளாயி எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க? 102ல ஒருத்தர் இருக்காரு, 104ல ஒருத்தர் இருக்காரு. மலேசியால ஒரு எம்ப்ளாயி தான் இருக்காங்க. மேபி லைக் யூஎஸ் ஓபன் பண்ணுங்களேன். யூஎஸ் ஓபன் பண்ணனா யூஎஸ்ல எனக்கு மொத்தம் 3 எம்ப்ளாயி இருக்காங்க, 3 பேருமே வேற வேற டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்படி என்னால செக்ரிகேட் பண்ணி டேட்டா டிஸ்பிளே பண்ண முடியல. ஸோ அதை தான் வந்து மேட்ரிக்ஸோட பியூட்டி ஆக்சுவலா. ஸோ மேட்ரிக்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட டேபிள் மாதிரி, பட் அதோட லெவல் ஆஃப் டிஸ்பிளே வந்து வேற லெவல்ல இருக்கும். லைக் எப்படி சொல்றது, லைக் எப்படி டிஸ்பிளே பண்ணி காட்டுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. லைக் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டேபிள் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேபிள்ல நீங்க உங்களோட ஃபீல்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியும். பட் இதே இது மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ரிகேஷன் வந்து கரெக்டா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். நீங்க இன்னொரு 2 காலம் ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரோஸ்ல. இதோட யூசேஜ் புரிஞ்சுச்சா?
புரியுது, ஹைரார்கி தானே. ஹைரார்கி தான், சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஹைரார்கி. இது போக உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து இந்த ஆர் பிஒய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில சின்ன சின்ன ஐகான்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே வந்து விஷுவல்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து அடிஷனல் ஆப்ஷன்ஸ் பவர் பிஐல. லைக் அந்த விஷுவலைசேஷன் ஐகான் இருக்குல்ல, அதுல சொல்றேன். ஸோ சின்ன சின்னதா ஆர்னு ஒன்று இருக்கு, பிஒய்னு ஒன்று இருக்குல்ல. ஆர்ங்கிறது ஆர் லாங்குவேஜ் ஆக்சுவலா, மேல மேட்ரிக்ஸ் பக்கத்துல. ஸோ ஆர்ங்கிறது ஆர் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, பிஒய்ங்கிறது பைத்தான் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஆர் தெரியும் இல்ல உங்களுக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னா அந்த நாலேஜையும் நீங்க பவர் பிஐல அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் யூஸ் பண்ணி நீங்க ஆர்ல என்ன பண்ண முடியுமோ அதை இங்க ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். மீன்ஸ் ஆர்ல பண்ண ஒரு ஸ்கிரிப்டை இங்க நீங்க ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஆர் தெரிஞ்சிருந்தால். அகைன் சேம் பைத்தான் தெரிஞ்சிருந்தால். அதே மாதிரி கீழே பவர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், லைக் லாஸ்ட் ரோல லாஸ்ட் ரோன் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அது வந்து பவர் ஆப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆட்டோமேட் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனி கான்செப்ட்ஸ் ஆக்சுவலா, இது தனித்தனி டெக்னாலஜி. லைக் பவர் பிஐ மாதிரி பவர் ஆப்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இப்போ பவர் பிஐ எப்படி நமக்கு ரிப்போர்ட் டெவலப் பண்ற யூஸ் ஆகுதோ அதே மாதிரி பவர் ஆப்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண யூஸ் ஆகும். போர்ட்டல்ஸ் யூஸ் பண்றது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து பவர் ஆப்ஸ்ல டெவலப் பண்ணலாம். அதுவும் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க் பண்றதுக்காக பவர் பிஐலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு பவர் ஆப் தெரியும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பவர் ஆப்பை பவர் பிஐல இருந்து கால் பண்ணவும் முடியும். ஸோ அதனாலதான் இந்த குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி பவர் பிஐ டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. பட் எதனால இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். மேபி ஒன்ஸ் நீங்க பவர் பிஐ ஒரு 2-3 இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பிஐலே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க இந்த டெக்னாலஜிக்குள்ள போகணும், பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட்லாம் கத்துக்கணும். அப்பதான் இன்னும் ஹை லெவல்ல நீங்க அட்வான்ஸ்டா அந்த லைன்லயே போக முடியும். இல்ல ஒன்லி நான் பவர் பிஐ வந்து ரிப்போர்ட்டிங்காக மட்டும்தான் கத்துக்கிறேன் அப்படின்னா டூல்ல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். இது தனி டாபிக்கா பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட்லாம்? பவர் ஆப்ஸ் தான் தனி டெக்னாலஜி ஜி. லைக் அதை தனியாவே கத்துக்கணும். ஒரு 1 month 2 month டைம் எடுக்கும். அதெல்லாம் ஒரு கோர்ஸ். அது தனி கோர்ஸ். எதனால இங்க போட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் இது. ஸோ அதுவும் வந்து பவர் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு பவர் பிஐல. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பவர் பிஐங்கிறது வந்து பவர் பிளாட்ஃபார்மோட ஒன் ஆஃப் த டூல். ஸோ பவர் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ரீசெண்டா வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் டூல் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ எதுக்குன்னா பவர் பிஐ வந்து ரிப்போர்ட்டிங்க்கு, பவர் ஆப்ஸ் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு, பவர் ஆட்டோமேட் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் டெவலப் பண்றதுக்கு, பவர் பேஜஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே பேக்கேஜா அனௌன்ஸ் பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து. ஒன்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு லேயரை தான் இப்போ நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். பவர் பிஐங்கிறது ரிப்போர்ட்டிங் லேயர். நம்ம ரிப்போர்ட்டிங் லேயர் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆப் டெவலப்பர்ஸ் எல்லாம் பவர் ஆப்ஸ் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பவர் பிஐ தேவை கிடையாது. ஆட்டோமேஷன்ல இருக்கிறவங்க வந்து பவர் ஆட்டோமேட் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே தனித்தனி டெக்னாலஜி. இங்க எதனால அந்த ஐகான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி லைக் வே ஆஃப் செல்லிங் தான். லைக் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்லிங் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அதனாலதான் இந்த ஐகானும் கொடுத்துருக்காங்க. எதனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண முடியும், உங்களுக்கு அந்த டூல் தெரிஞ்சா இதையும் இங்க இன்டெகிரேட் பண்ண முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த இது. ஆர் பைத்தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆருக்கும் பவர் பிஐக்கு சம்பந்தமே கிடையாது, பைத்தானுக்கும் பவர் பிஐக்கு சம்பந்தமே கிடையாது. எதனால இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து இப்போ இருக்கிற ரீசெண்டா இருக்கிற அட்வான்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி இல்ல ஆரும் பைத்தானும். ஸோ அது வந்து ஸ்கிரிப்டிங் அனாலிட்டிக்கல் லெவல்ல இருக்கிற ஒரு டூல்ஸ். இங்க இன்டெகிரேட் பண்றதுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ண முடியும் இந்த டூலாலன்னு சொன்னா இதோட செல்லிங் இன்னும் மச் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி இன்டெகிரேஷன்லாம் வந்து அவைலபிள் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் ரீசன் வந்து அதுதான். லைக் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டூலோட யூஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும். வெறும் ரிப்போர்ட்டிங்காக மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில வந்து ஆர் நிறைய யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆறுங்கிறது என்ன ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். எனக்கு ஸ்கிரிப்டிங்ல ஒரு ரிசல்ட் வந்து பவர் பிஐல எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க ஆர் இன்டெகிரேட் பண்ண டேட்டா வந்து அவங்க பவர் பிஐல கொண்டு வர முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி இன்டெகிரேஷன் கொண்டு வர்றாங்க உள்ள. இது புரிஞ்சதா? ஓகே. சோ இப்போ குயிக்கா வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒரு டாபிக் இருக்கு, அதை குயிக்கா பார்த்தலாம். அது பெரிய டாபிக் கிடையாது. சோ அதனால இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். சோ 2 நாளா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஓரியன்டட் தான். லைக் விஷுவலைசேஷன் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த விஷுவலைசேஷன்ல எப்படி ஃபார்மேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்னைக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ண முடியும்னு பார்த்துட்டோம். ஸோ முன்னாடி என்னென்ன பார்த்தோம், எப்படி டேட்டாவை லோட் பண்ணணும், எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணி புது டேட்டா ஆட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் விஷுவல் ஆட் பண்றதெல்லாம் பார்த்தோம்ல.
ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல எது கோர் கான்செப்ட்? பை டிஃபால்ட்டா எல்லாமே கோர் கான்செப்ட் தான் பவர் பிஐல. பட் பேசிக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இந்த டேட்டா ரிலேஷன்ஷிப். ஏன்னா டேட்டா ரிலேஷன்ஷிப் நீங்க பண்ணல அப்படின்னா உங்களால டேட்டா வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியாது. அன்னைக்கு சொன்னேன்ல, லைக் ஒரு லிங்க் இல்ல அப்படின்னா அந்த டேபிள் நீங்க கனெக்டே பண்ண முடியாது. ஸோ அது வந்து மேஜர் ஐட்டம் பவர் பிஐ. அதுக்கு முன்னாடி கிளீனிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சின்ன சின்ன டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிலாம் அந்த பவர் குரில போய் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மூணாவது வந்து நம்ம விஷுவலைசேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிரசன்டேஷனும் பார்த்துட்டோம். இது வந்து பிரசன்டேஷன் லேயர் நம்ம இருக்கிறது. லைக் எப்படி கலர் கொடுக்கறது, எப்படி ஃபார்மேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸ் இருக்கிற ஒரு டாபிக்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. இனிமே பார்க்க போறது எல்லாமே ஃபங்க்ஷன் வைஸ். ஸோ ஃபங்க்ஷன் வைஸ்னா என்ன அப்படின்னா, பவர் பிஐக்குன்னு டிஃபால்ட்டா அந்த டூல்குள்ளேயே ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல்ல எப்படி பவர் பிவோட் இருக்கு, எக்ஸல்ல எப்படி மேப் கிரியேட் பண்ண முடியும், சார்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸல்ல வந்து நிறைய வந்து நீங்க எக்ஸல்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எக்ஸல்ல வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். பட் அதே எக்ஸல்ல நிறைய இப்போ மேக்ரோலாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அதை அட்வான்ஸ் லெவலில் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் எல்லாமே வந்து எக்ஸலோட ஃபங்க்ஷனாலிட்டி. சேம் வே பவர் பிஐல குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும், லைஃப் லாங் உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், லைக் டாப்லேயே வந்து ஃபில்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட் சைட்ல. இது வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் கூட. லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன வரும் அப்படின்னா, பவர் பிஐ இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா பவர் பிஐல எத்தனை டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ எத்தனை டைப் ஆஃப் ஃபில்டர் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ ஜென்ரலா நீங்க இந்த ஸ்கிரீனை பார்த்த உடனேயே உங்களுக்கு வந்து 2 பாக்ஸ் காட்டுதா, சின்னதா 2 பாக்ஸ் காட்டுதா, ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ், ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் பவர் பிஐல டிஃபால்ட்டா எத்தனை ஃபில்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டா அந்த பேஜுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீல்ட கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க. யூசர் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஒரு பேஜுக்கு ஒரு மீன்ஸ் 5 பேஜ் வேணும், ஒரு பேஜும் ஒரு கண்ட்ரிக்கு இருக்கணும். லைக் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல, பேஜ் 4 கிரியேட் பண்ணிருக்கோம்ல. பேஜ் 4ல என்னென்ன கண்ட்ரி டேட்டா இருக்கு? நமக்கு பங்களாதேஷ் இருக்கு, இந்தியா இருக்கு, இந்தோனேஷியா இருக்கு, மலேசியா இருக்கு, ஓமன், சவுதி அரேபியா, நிறைய இருக்குல்ல. யூசர் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு யூஎஸ்க்கு மட்டும் தனியா ஒரு பேஜ் டெவலப் பண்ணி கொடு அப்படிங்க. ஸோ தனியா ஒரு பேஜ் டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள் ஆப்ஷன் அதுக்கு தான் வந்து பவர் பிஐல கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரிங்கிற காலம் இருக்குல்ல, அதை டிராக் பண்ணி அந்த ஆன் திஸ் பேஜ்ல கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ யூஎஸ் மட்டும் வேணும்னா யூஎஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டா அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே ஃபில்டர் ஆயிடும் நீங்க கொடுத்த செலக்ஷன். நீங்க ஒரு ஃபீல்டு மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, மோர் தென் ஒன் ஃபீல்டு கூட நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ கண்ட்ரி எனக்கு ஃபில்டர் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ஃபில்டர் பண்ணணும், எல்லாமே நீங்க ஒரு காலமா ஆட் பண்ணா இங்க ஃபில்டர் அப்ளை ஆகிட்டே வரும். இது போக இதுல இன்னொரு பியூட்டியும் இருக்கு. லைக் அந்த மேல டாப்ல வந்து ஒரு சின்ன ஒரு எரேசர் இருக்கு பாருங்க. லைக் ஜஸ்ட் மவுஸை ஹவர் பண்ணுங்க, எரேசர் செலக்ட் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். அதுக்கு பக்கத்துல ஐ ஐக்கான் ஒன்று இருக்கு பாருங்க, கண் சிம்பிள் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து டிப்ளாய் பண்றீங்க ப்ரொடக்ஷன்ல, ஃபியூச்சர்ல பண்ணிட்டு உங்களோட யூசர் வந்து இந்த ஃபில்டரை பார்க்க கூடாது, மீன்ஸ் நான் இங்க என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கேங்கிறத அவன் பார்க்க கூடாது அப்படின்னா இங்க அந்த ஐயை வந்து மறைச்சிடலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஐ வந்து கிராஸ் மார்க் வந்துடும். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்ப நம்ம டெவலப்மெண்ட்ல இருக்கோம். பட் நீங்க ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணும்போது இந்த ஃபில்டர் அவனால பார்க்கவே முடியாது. பட் ஓகே எனக்கு பார்க்கட்டும், நீங்க அந்த ஐ ஐக்கான ரிமூவ் பண்ணிருக்கீங்க, பார்க்கட்டும், பட் அவன் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா மேல லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும், பட் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள். நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க, ஒரு பேஜ் வந்து யூஎஸ்க்கும் இன்னொரு பேஜ் வந்து யூகேக்கும் கேட்கறாங்க. அப்படியே இப்போ நீங்க சிம்பிளா பண்ண முடியும். லைக் ஆல்ரெடி பேஜ் 4 உங்கள்கிட்ட யூஎஸ்க்கு இருக்கு, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க அந்த பேஜை. ஸோ இப்போ வந்து எனக்கு வேற கண்ட்ரி, இந்த பேஜ் வந்து வேற கண்ட்ரிக்கு வேணும்னா நீங்க சிம்பிளா இந்த பேஜ்ல போயிட்டு யூஎஸ்க்கு பதிலாக யூகே மாத்தி விட்டுக்கலாம் அந்த ஃபில்டரை. ஸோ நீங்க ரீடிசைன்லாம் பண்ண வேண்டாம், ஒரே ரிப்போர்ட்டை 2 பேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபில்டரை மட்டும் மாத்திக்கிட்டீங்க. அங்கே போயிட்டு ஃபில்டரை மாத்தி விட்டுக்கோங்க. ஓகே. சோ இந்த மாதிரி சிம்பிள் ஆப்ஷன் பண்றதுக்கு தான் இந்த பர்టిక్యులர் ஆப்ஷன். இதுல என்ன பேசிக் ஃபில்டர் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு இல்ல, நிறைய பண்ண முடியும். அந்த பேசிக் ஃபில்டர் ஓபன் பண்ணுங்க. இல்ல பேசிக் ஃபில்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கீழ. சோ இதுல அட்வான்ஸ்ட் ஃபில்டரும் பண்ண முடியும். என்ன அப்படின்னா லைக் இந்த கண்ட்ரி இல்லாம இருக்கணும், இல்லனா இந்த பர்టిక్యులர் கேரக்டர் இருக்கிற மாதிரி கண்ட்ரி மட்டும், அந்த இஸ் நாட் இருக்குல, அதை ஓபன் பண்ணுங்க. சோ நிறைய இருக்கும். இந்த பேர்ல ஸ்டார்ட் பண்றதை மட்டும் ஃபில்டர் பண்ணு, இல்லனா பிளாங்கா இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணு, எம்டியா இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணு, இந்த லெட்டர்ஸ் இருக்கிறத மட்டும், கண்டென்ட்ஸ்னா இந்த பர்టిక్యులர் லெட்டர் இருக்கிற கண்ட்ரி மட்டும் ஃபில்டர் பண்ணு. இந்த மாதிரி நிறைய உங்களால கொடுக்க. சிங்கப்பூர், சவுதி அரேபியா ஃபில்டர் ஆயிடுச்சா?
ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. லைக் அதே மாதிரி இப்போ சேலரி நீங்க ஆட் பண்றீங்க, சேலரி ஆட் பண்ணிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் சேலரி மட்டும் வேணும், இல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற சேலரி மட்டும் வேணும், இப்போ டேட் இருக்கு அப்படின்னா இந்த பீரியட்ல இருக்க டேட்டா மட்டும் இங்க டிஸ்பிளே பண்ணும், எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா, இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஒரு டைப் வந்து என்னன்னா பேஜ் லெவல் ஃபில்டர். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த பேஜ் லெவல் ஃபில்டர் அப்படின்னா, நீங்க கொடுக்குற ஒரு ஃபில்டர் வந்து அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபில்டர் பண்ணிடும். ஆல்ரெடி இருக்கிற விஷுவலையும் ஃபில்டர் பண்ணும். நீங்க புதுசா அந்த பேஜ்ல ஏதாவது ஒரு விஷுவல் ஆட் பண்ணி அங்க டேட்டா ஆட் பண்ணாலும் அந்த ஃபில்டர் அப்ளை. இது வந்து பேஜ் லெவல் ஃபில்டர். இன்னொரு ஃபில்டர் கீழே காட்டுதுல, பேஜ் ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் ஒன்று காட்டுதுல. இது என்னன்னா அகைன் அதே டிட்டோ தான். இந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லா பேஜ்லயும் அந்த ஃபில்டர் அப்ளை ஆகும். கான்செப்ட் சின்னதுதான். ஆன் திஸ் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு மட்டும் ஃபில்டர் ஆகும். ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜ்லயும் ஃபில்டர் அப்ளை ஆகும். மேபி லைக் அதே மாதிரி அந்த இங்க கண்ட்ரி ரிமூவ் பண்ணிருங்க, அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிருங்க. இது எப்படி ரிமூவ் பண்றது? அந்த எரேசரை கிளிக் பண்ணுங்க, இல்லனா கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்க, டாப்ல இருக்கு பாருங்க. கிளிக் ஆகல ஆக்சுவலா. ஓகே, சோ இப்போ அதே கண்ட்ரி கொண்டு வந்து பேஜஸ் ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் குள்ள போங்க. சோ இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. மேபி இந்தியாவோ பங்களாதேஷோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் பேஜ் அந்த பேஜ்ல உங்களுக்கு யூஎஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ நீங்க யூகே செலக்ட் பண்ணதுனால அந்த பேஜ்ல எதுவுமே டிஸ்பிளேல இருக்காது. ஏன்னா அந்த பேஜ்ல நீங்க ஆல்ரெடி யூஎஸ் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இப்போ அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா யூகே மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தெரியுதா? சோ செகண்ட் டைப் ஆஃப் விஷுவல்ஸ் என்னன்னு ஃபில்டர் என்னன்னு பார்த்துட்டோம். ஒன்னு பேஜ் லெவல் ஃபில்டர், செகண்ட் ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் த பேஜஸ். இன்னொரு ஃபில்டர் இருக்கு, அதான் அந்த தேர்ட் ஆப்ஷன். அதையும் பார்த்துட்டோம்னா ஃபில்டர் சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதுல அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிருங்க. அந்த ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிருங்க. இந்த பேஜுக்கு வேணும். சோ இப்போ என்ன கேட்கறான் யூசர் கேட்கறான் அப்படின்னா, எனக்கு வந்து விஷுவல்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு இப்போ என்ன வேணும்னா லெஃப்ட் சைட்ல வந்து நான் எல்லா கண்ட்ரியும் டிஸ்பிளே பண்ணிருக்கேனா, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா பண்ணிருக்கேனா. எனக்கு லெஃப்ட் சைடு விஷுவல் வந்து டச் பண்ணாதீங்க, எனக்கு அப்படியே இருக்கு. பட் எனக்கு ஒன்லி ரைட் சைடு விஷுவல்ல மட்டும் எனக்கு யூஎஸோட டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். லைக் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணணும் ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு மட்டும் எனக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதையும் ஃபார்வேல பண்ண முடியும். அந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த டேபிள் செலக்ட் பண்ண உடனே வந்து ரைட் சைடுல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் ஆகும். ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் ஒன்று காட்டுது பாருங்க. ஃபில்டர்ஸ்ல டாப்ல ஹெட்டரை பாருங்க, ஹெட்டர் டைட்டில பாருங்க, டைட்டில ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல்னு காட்டுதா, அதுக்கு மேல டைட்டில் இருக்கு. சோ நீங்க செலக்ட் பண்ணலனா அந்த ஆப்ஷன் காட்டாது. ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல்னு இருக்கு பாருங்க. இருக்கு ஃபில்டர்ஸ் ஆன். இப்போ நீங்க அந்த விஷுவலை செலக்ட் பண்ணலனா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அவுட் சைடுல கிளிக் பண்ணுங்களேன், காட்டலையா? இப்போ நீங்க எப்பெல்லாம் விஷுவலை கிளிக் பண்றீங்களோ கிளிக் பண்ணோம்னா அந்த விஷுவல் காட்டு. சோ இங்க நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த விஷுவல்ல எந்த டேட்டா ஃபில்டர் ஆகணும். பை டிஃபால்ட்டா நீங்க என்னென்ன காலம்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ எல்லா காலமும் இதுல டிஸ்பிளேல இருக்கும். இப்போ நீங்க இதுல போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரிங்க இல்ல, இப்போ கண்ட்ரி வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சும்மா டிராக் பண்ணி போடுங்க. அப்படி செலக்ட் பண்ண முடியாது. அப்படி செலக்ட் பண்ணா டேபிள்ல தான் செலக்ட் ஆகும். ஃபில்டர்ஸ்க்கு வந்து நீங்க மேனுவலா தான் கொண்டு போய் டிராக் பண்ணிப்போம். இப்போ செலக்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. தப்பா போட்டனா இல்ல கரெக்ட்டா தான்? கரெக்ட் தான். கீழ கண்ட்ரி இருக்கு பாருங்க. நீங்க செலக்ட் பண்ணல இன்னும் இந்த கண்ட்ரி. இப்போ அந்த பர்టిక్యులர் விஷுவல் மட்டும் அப்டேட் ஆகும். நீங்க எத்தனை விஷுவலுக்கு அந்த என்னென்ன ஃபில்டர் வேணுமோ நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் டு தி क्वेश्चन இஸ் எவ்வளவு டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் பவர் பிஐல இருக்கு? 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பேஜ் லெவல் ஃபில்டர், செகண்ட் வந்து ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் தி பேஜஸ், தேர்ட் வந்து விஷுவல் லெவல் ஃபில்டர். சோ விஷுவல் லெவல் ஃபில்டர்னா அந்த விஷுவலுக்கு மட்டும் அப்டேட் ஆகும். பேஜ் லெவல் ஃபில்டர்னா அந்த பேஜுக்கு மட்டும் அப்ளை ஆகும். பேஜஸ் அண்ட் ஆல் மீன்ஸ் ஃபில்டர்ஸ் அண்ட் ஆல்னா எல்லாமே அப்ளை ஆகும். இப்போ நான் இங்க யூ செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, பேஜ் லெவல் ஃபில்டர்ஸ்ல எனக்கு வந்து எல்லாமே யூகே மட்டும் தான் வரணும்னா அப்ப இங்க ரிமூவ் ஆயிடும். இங்க ஃபில்டர் எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஹையஸ்ட் லெவல் வந்து ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ், அதுதான் வந்து டாப் லெவல். அங்க நீங்க ஒரு ஃபில்டர் கொடுக்குறீங்கன்னா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுரும். எல்லா விஷுவலையும் தாண்டி அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். செகண்ட் லெவல் வந்து ஃபில்டர்ஸ் ஆன் த சேம் பேஜ், அந்த ஃபில்டர்ஸ் ஆன் த பேஜ். தேர்ட் லெவல் தான் இந்த ஃபில்டர்ஸ் ஆன் த விஷுவல். ஓகே, இப்போ ஓகே 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 விஷுவல்ஸ் ஆன் தி பேஜ். சார் இதே ஃபில்டர் நம்ம ஸ்லைசர்
ஸ்லைசர் வச்சு பண்ணலாம். பட் ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஸ்லைசர்ல பண்றது வந்து யூசர் போய் ஃபில்டர் பண்ணுவாங்க மேனுவலா. என்ன கண்ட்ரி வேணுமோ அதை யூசர் போய் ஃபில்டர் பண்ணுவாங்க. பட் இங்க நம்ம என்ன பண்றோம்னா, ரிப்போர்ட் டெவலப் பண்ணும் போதே ஒரு சில ரெக்யர்மெண்ட் அப்படி வரும். எனக்கு இந்த ரிப்போர்ட்ல வந்து இதான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுருவாங்க. சோ இது வந்து டெவலப் பண்ணியே நம்ம ஃபில்டர் பண்றோம். ஓகேயா? பட் இதை மட்டும் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மீன்ஸ் அத ரிமைண்டர்ல இருக்கும். லைக் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு மறந்துடும். நீங்க இன்னொரு டைம் அதை ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். எதனால இந்த ஃபில்டர் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு டிஃபால்ட்டா நீங்க பவர் பிஐக்கு எங்க இன்டர்வியூ போனாலும் இந்த கொஸ்டின் வந்துடும். எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்கு, என்ன யூஸ் அப்படின்ட்டு. ஸோ குயிக்கா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. குயிக்கா ஒரு தடவை மாத்தி மாத்தி இந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ அகைன் லைக் எதனால இது ஃபங்க்ஷனல் வைஸ் டாபிக் அப்படின்னா, இது வந்து பவர் பிஐல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதே மாதிரி தான் இன்னும் 2-3 டாபிக் இருக்கு. அதை நம்ம அப்கமிங் செஷன்ல வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு இன்னும் பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கு 3 செஷன் இருக்கு. ஸோ 3 செஷன்ல பவர் பிஐ டெஸ்க்டாப் கிளியர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ல போவோம். ஓகே ஓகே guys, thank you then. Let's connect tomorrow then. Bye. Bye.